கும்பகோணம் சவுந்தரராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான திருமங்கை ஆழ்வார் சிலை தற்பொழுது லண்டனில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1957ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் இருந்த 4 சிலைகள் மாயமான நிலையில் தற்பொழுது அந்த சிலைகள் லண்டனில் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், கூடுதல் விவரங்கள். கடந்த 1957 மற்றும் 67 ஆண்டுகளுக்கு இடையில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சவுந்தரராஜ பெருமாள் கோவிலிலிருந்து 4 விலை மதிப்பில்லாத சிலைகள் திருடு போனதாக இது சம்பந்தமாக கடந்த 2020ஆம் ஆண்டு தமிழ்நாடு சிலை தடுப்பு பிரிவினரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. திருடு போன சிலைகள் திருமங்கை ஆழ்வார், காளிங்க நர்த்தன, கிருஷ்ணர், விஷ்ணு மற்றும் ஸ்ரீதேவி ஆகியவை மேற்கண்ட சிலைகள் வெளிநாட்டை சேர்ந்த சிலை கடத்தல் கும்பலால் சட்டவிரோதமாக கண்டுபிடிக்கப்பட்டது. சிலை தடுப்பு பிரிவினரின் இடைவிடாத முயற்சியால் மேற்கண்ட சிலைகள் வெளிநாட்டில் உள்ள பல்வேறு அருங்காட்சிகளில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பாக திருமங்கை ஆழ்வார் சிலை லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அஸ்மோலின் அருங்காட்சியகத்தில் 1967 வாங்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டது. ஏனைய காளிங்க நர்த்தர், கிருஷ்ணர், விஷ்ணு மற்றும் ஸ்ரீதேவி சிலைகளும் அமெரிக்காவில் உள்ள பல்வேறு அருங்காட்சியகங்கள் உள்ளது கண்டறியப்பட்டது. வழக்கின் விசாரணையில் தற்போது மேற்கண்ட 4 சிலைகள் பிரதிகள் மட்டுமே கும்பகோணம் சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் பக்தர்கள் வழிபாட்டுக்காக வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. உண்மையான சிலைகள் வெளிநாட்டில் அருங்காட்சியகம் உள்ளது. மேற்கண்ட தகவலை கண்டறிந்த தமிழ்நாடு சிலை தடுப்பு பிரிவினர் கடத்தி விற்கப்பட்ட சிலைகளை மீண்டும் தமிழகம் கொண்டு வர உரிய வழிபாட்டு கோவிலில் வைக்க வேண்டும் என்று முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது இந்த இடைவிடாத முயற்சியால் ஆவணங்கள் சேகரித்து இது தொடர்பான சிலைகள் குறித்த ஆவணங்கள் சேகரித்து சவுந்தரராஜ பெருமாள் கோவிலை சேர்ந்த நிரூபிக்கும் முயற்சியில் மிக முக்கியமாக கருதப்பட்டு தற்போது அந்த ஆவணங்களை அந்த அருங்காட்சியகங்களுக்கு ஒப்படைக்க இருக்கிறது. 4 சிலைகள் உள்ள சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு அறிக்கைகளாக தற்போது அனுப்பியும் வைக்கப்பட்டிருப்பதாக சிலை கடத்தல் தடுப்பு வைக்கப்பட்டிருக்கு. தற்போது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் லண்டனில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு அஸ்மோலின் அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலையை தற்போது மீட்கும் நடவடிக்கையாக தற்போது திருமங்கை ஆழ்வார் சிலையானது தமிழகத்தை சேர்ந்ததுதான் என்பது முக்கியமான ஆவணத்தை கொடுக்கப்பட்டதாக தெரியப்பட்டது. இந்த சிலை மட்டும் பல கோடி ரூபாய் அளவுக்கு மதிப்பாக தற்போது கருதப்படுகிறது. இதை தற்போது தமிழக சிலை தடுப்பு பிரிவினர் அந்த அருங்காட்சியகத்துக்கு இது தங்களுடைய சிலைதான் என்பது ஒரு ஆவணத்தை கொடுக்கப்பட்ட பின்பு அது அங்கிருந்து இந்திய அரசால் மீட்கப்பட்டு அதன் பின்பு தமிழக சிலை தடுப்பு பிரிவினர் அதை மீட்டு மீண்டும் அந்த கோயிலுக்கு ஒப்படைக்கப்பட இருப்பதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் தற்போது தெரிவித்திருக்கின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.